நன்றி நன்றி நன்றி. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, மேல நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, மேல நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஆமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஆமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேத பாடத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவரே, நீர் எங்கள் மத்தியிலே போதகராக அமர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாம் இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கற்று தேறுகிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. கற்றுக்கொண்டதிலே நாங்கள் நிலைத்திருந்து அதுல வளர்ந்து கனி கொடுக்கவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நான் வரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 365வது பாடலை நாம் பாடும். பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 365வது பாடல்.
ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எங்களை நுறுக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உன்னத பலத்தினால் மூடிட ஆத்தும தரிசனம் தந்திட. உன்னத பலத்தினால் மூடிட ஆத்தும தரிசனம் தந்திட. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. ஆமென். பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மேகம் மூடட்டுமே. ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, கரங்கள் கிரியை செய்யட்டுமே, உம் கனிகள் எங்களில் வளரட்டுமே. உம் கரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனியும் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே. ஆமென். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, கைகளை உமக்காய் உயர்த்துகிறோம், என் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். என் கைகளை உமக்காய் உயர்த்துகிறோம், என் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க 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 உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஆமென். முகங்களை முறிக்கும் ஆவியானவரே,
மகன்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, மகன்களை முறிக்கும் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் பொழுது, ஆராதிக்க கூடும் பொழுது முகங்கள் எல்லாம் அவர் முறித்து நம்மை பலப்படுத்தி அவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 12. வாசி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னோட இருப்பேன், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆராதனை என்ற வார்த்தை முதலாய் ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு இடமாய் வேதத்திலே ஒரு முக்கியமான பகுதியாய் இது காணப்படுகிறது. நாம் கடந்த நாட்களிலே இந்த ஆராதனையினுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆராதனையின் வரிசையிலே முதல் எந்த ஆராதனையை நாம் பார்த்தோம்? முதல் ஆராதனை ஆதாமும் தேவனும் மட்டுமே முதல் ஆராதனை. ஆமென். வேற யாரும் இல்லை. ரொம்ப சந்தோஷமான அந்த ஆராதனை, விசேஷமான ஆராதனை, தினந்தோறும் நடந்த ஒரு ஆராதனை. ஆமென். தேவ மகிமையிலும் தேவ பிரசன்னத்திலும் தேவ சாயலிலும் நடந்த ஒரு ஆராதனை. அடுத்து நாம் பார்த்தது இரண்டாவது காயினும் ஆபேலும் செய்த ஒரு ஆராதனை. அதிலே ஆபேலுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்ததற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? வந்தீங்களா இல்லைங்களா? காரணம் என்ன? ஆபேலுடைய காணிக்கையை, அந்த பலியை தேவன் அங்கீகரித்ததற்கு, அவனை ஆசீர்வதித்ததற்கு சாட்சியா இன்றைக்கும் அவன் வாழ்கிறான் என்று எழுதப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? தெரியலையா? எபிரேயர் சொல்றது கரெக்டா சொல்லுங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் என்ன பெரிய கொம்பும்பா வச்சிருக்கிறேன் அடிக்கிறதுக்கு? எபிரேயர் 11:4 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவன் காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அது என்ன சாட்சி?
என்ன சாட்சி? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யார் அந்த சாட்சியை கொடுத்தது? யாரோ ஒரு ஊழியக்காரனோ இல்ல வீட்டுல உள்ளவங்களோ இல்ல. யார் அந்த சாட்சியை கொடுத்தது? தேவனே சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய சாட்சி எல்லாம் நம்ம பத்தி யாராவது நல்லதா 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனுஷங்களை தான் பார்க்கணும். மாமியார் மருமகளை சொல்லுவாங்களா அப்படின்னா கேள்வி குறித்தான். மருமக மாமியார சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கேள்வி குறித்தான். சில நேரத்துல பெற்றோரே பிள்ளைகளை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கேள்வி குறித்தான். பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கேள்வி குறித்தான். அதே போல வேலை செய்யற இடத்துல நமக்கு மேல இருக்கிற பாஸ், பிக் பாஸ் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்களோ இல்ல நாம அவங்களை குறித்து சொல்லக்கூடிய சாட்சிகளோ எல்லாமே கேள்விக்குறியாய்த்தான் இருக்கிறது. மனுஷருடைய சாட்சி அப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய சாட்சி மேன்மையானது. ஆமென். இவர் என்ன சொன்னாரு? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நாம் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையிலே நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சி உண்டாகிறது. அது என்ன? அது உண்மையா ஆராதித்தால் என்ன சாட்சி கிடைக்கும்? நீதிமான் என்ற சாட்சி. நீதிமான் என்ன அர்த்தம்? ஒரு குற்றமும் செய்யாமல், ஒரு பாவமும் செய்யாமல், ஒரு அக்கிரமமும் செய்யாமல். இன்னைக்கு நீதிபதிகளே நீதி மாற்றி மாற்றி பேசி நீதிபதிகள் கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? அநீதிபதிகளாய் இருக்கிறார்கள் இல்லையா? சட்டங்களை ஏற்றுகிறவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற் போல ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு பெரும் பிரச்சனையாய் நம்முடைய இந்திய தேசத்திலும் அது இருக்கிறது. தெரியுமா? ஏதாவது நியூஸ் பார்க்க சொல்லிருக்கேன் உங்களை டெய்லி. தெரியுமா என்ன சட்டம் ஏற்றிருக்காங்கன்னு? வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கேள்விக்குறியாய் மாறிவிடுது. இப்போது எழுப்பப்பட்ட, எழுதப்பட்ட, இயற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள் எல்லாம் நாம படிச்சு வந்த போது இருந்த மாதிரி இல்லை. இப்போ அது நம்முடைய படிக்காத நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி அடிமைப்பட்டு வச்சாங்க அதை விட மோசமான ஒரு காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய பின் சந்ததி. நீ போய் படினா படிப்பியா? இப்போ யோசிக்கிறான். இன்னைக்குதான் நான் பிறந்திருக்கேன், என்ன போய் படிக்க சொல்றீங்களே? தொட்டில இருந்து இன்னும் என்ன கட்டில கூட போடல. சோத்திரம். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பர்த்டே இல்ல? ஆமா, அப்புறமா வாழ்த்து சொல்ல. ஆனா இப்போ படிக்க சொன்னா நம்மளுக்கு மனசு, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கு. நாம ஜெபத்திலே பிள்ளைகளை எதை கொடுத்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்து தாங்குறோமே இல்லையோ, ஜெபத்தினாலே பிள்ளைகளை தாங்கி இனி வரக்கூடிய எதிர்காலத்திலே பிசாசு பிள்ளைகளை எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் வஞ்சிக்காதபடிக்கு நம்ம தீவிரமாய் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஆராதித்தால் உடனே தேவன் அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி நாம இருக்கணும். அதற்கு ஒரே சாட்சி ஆபேல். ஆமென். 2 பேர் ஆராதித்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க. எத்தனையோ சபைகள், கோடி கணக்குல சபைகள் இருக்குன்னு சொல்லலாம் உலகம் முழுவதும் இல்லையா? ஆனா சில சபைகளுக்கு வித்தியாசமான பெயர்கள் உண்டு. மனுஷர்களை துதிப்பாடி கொண்டு அல்லது ஆவியானவர் இல்லாமல் கமிட்டி நடத்தி கொண்டு இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இல்லையா? சில பேர் வெறும் பணத்துக்காகவே சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நிறைய காரியங்கள் நடக்குது. சில பேர் அவங்கள மேன்மைப்படுத்த, அவங்களுடைய காரியங்களை நடத்துவதற்காக காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பிசாசின் தூதர்களாய் இருந்து கொண்டு சபைகளையும் சுவிசேஷர்களாய், தீர்க்கதரிசிகளாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்படிப்பட்ட சந்ததியின் மத்தியிலே காயினும் இருந்தான், ஆபேலும் இருந்தான். காயின் பொல்லாங்கனால் உண்டானவன், ஆபேல் தேவனால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கும் அதே தான், 2 குரூப் இருக்கத்தான் செய்கிறது. காயினுடைய வம்ச வரிசையில வந்தக்கூடிய பொல்லாங்கனால் பிசாசினால் உண்டானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களும் தேவனுடைய சந்ததிகளாய் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
அப்ப நாம எந்த குரூப்ல இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எந்த சபையில இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. சபை பேர் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போக போறது இல்லை. இப்ப நான் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில இருக்க, அதனால பரலோகம் போயிடுவேன்னு சொல்ல முடியுமா? நான் கூட சொல்ல முடியாது. நான் கூட இந்த சபையில இருக்கேன், அதனால நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்ல முடியாது. சபை முக்கியம் இல்லை. சில பேர் சொல்லிக்குவாங்க, இந்த சபையில இருந்தா பரலோகம் போயிடலாம். எந்த சபையில இருந்தாலும் நாம தேவன் அங்கீகரிக்கிறபடி ஆராதனை செய்தால் மட்டுமே அவர் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த நாம ஆராதிக்கும் போது நமக்கு நீதிமான் என்ற சாட்சி உண்டாகும். ஏசு சொன்னார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? சத்தமா ஒண்ணு நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னார் இல்லையா? அப்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னா ஆவியில நிறைஞ்சிடுறோம் இல்ல? நிறையிருமா இல்லையா? ஒரு பாட்டு பாடினா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சூடு ஏறின உடனே கொஞ்சம் ட்ரம்ஸ் அடிச்சு சூடாக்கின உடனே ஆவியில நிறைஞ்சிடும். அதான் அதெல்லாம் சரியான ஒரு ஆவியே இல்லை. பாடுனா அப்படியே தன்னை பாடும் பொழுதே ஆவியான இறங்கணும். சூடேத்தி நிறைய அது வேற ஆவி. அவரை நினைக்கும் பொழுது வசனம் சொல்றேன், அவரை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்மா அம்மினதாமின் ரதத்தை போல வேகமா அப்படி பாருங்க உன்னத பாட்டுல வாசி. அப்படி நினைக்கும் போதே ஆவிக்குள்ளாயினும். அமேன், அல்லேலூயா. அவரை நினைக்கும் பொழுது அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரணும். நான் உணர்கிறேன், இப்போ உணர்றேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே உணர்றேன். என் சிரசிலே, என்னுடைய தலையிலே அந்த அபிஷேகம் இறங்குவதை நான் உணரணும். அப்பதான் நமக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், அந்த உறவு நாம் புரிந்து கொள்ள முடியும். உடம்பெல்லாம் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு. தலையில எண்ணெய் வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அது போல அதுதான் சங்கீதத்துல பாடி வைத்திருக்கிறார். ஆரோனின் சிரசின் மேல ஊற்றப்பட்டவன் தாடிகளில் வடிகிறதும் அங்கிகளில் இறங்குகிறதுமான இருக்கா இல்லையா வசனம்? அப்ப அது என்ன? அந்த அபிஷேகம். அப்ப ஆராதனை என்பது தேவன் விரும்புகிற மாதிரி, தேவன் பிரியப்படுகிறதை போல, தேவன் அங்கீகரிக்கிறதை போல, தேவன் அங்கீகரித்தால் அது எப்படி இருக்குமா? நீதிமான். நீதிமான் என்றால் எப்படி பெயர் பெறுவது? இங்க இயேசு சொல்றார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியில மட்டும் இல்ல, உண்மையோடும் தொழுது கொள்ளணும். உண்மைனா என்ன? சும்மா சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். உண்மைனா என்ன? இது வேத பாடம் தானே, அதனால கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். டீச்சர் நடத்தும் போது கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆவியானவர் கேட்கும் பொழுது பதில் சொல்லலாம். தெரிஞ்சதை சொல்லலாம். தெரியலன்னா அப்பெல்லாம் வந்து அடிப்பாங்க ஸ்கேல் வச்சு. அந்த மாதிரிலாம் அடிக்கலாம் மாட்டோம். நானும் அடிக்க மாட்டேன், ஆவியானவர் அடிக்க மாட்டார். தெரிஞ்சதை சொல்லலாம். என்ன கேட்டேன்? உண்மைன்னா என்ன? உலக பிரகாரமான உண்மைக்கு அர்த்தம் வேறு. ஏசு கிறிஸ்து சொன்ன, வேதம் சொல்லுகிற, சத்தியம் சொல்லுகிற உண்மைக்குடைய அர்த்தம் வேறு. சத்தியனால உண்மைதான் இல்லையா? இன்னும் பார்க்க போனா அவர் சொல்றார், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ வசனத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது வசனத்தின்படி ஆராதிக்க வேண்டும். சத்தியத்தின்படின்னு சொன்னா சத்தியம் எது? வசனம். அந்த வசனம் எப்படி இருக்கு? உண்மையா இருக்கு. அப்போ நாம உண்மை என்பது அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவரை நாம் ஆராதிப்பது. நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிப்பது ஆராதனை அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு பலி செலுத்துவது பலி அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு பாடுவது பாடல் அல்ல. அவர் என்ன, சில நேரத்துல நான் சிலதை எதையாவது பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன், இங்க வந்தவொடனே வேற பாட்டை கொடுப்பார். பாட்டை தானே வேணும், அவர் கொடுக்கறது அவரை தானே தெரியப்படுத்துறோம். இல்ல நான் இதைத்தான் பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன், இதைத்தான் பாடுவேன், நின்று போப்பா நான் போறேன்னு போயிடுவார் இல்லையா? வீட்டுல கூட சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எதுனா ஒரு பாட்டு வந்தா பாடுங்க, சமையல் கூட ருசிக்கும். நல்லா பாடிக்கிட்டே சமைச்சு பாருங்களேன், பாடிக்கிட்டே வேலை செஞ்சு பாருங்களேன், கலப்பே தெரியாது. ஓடிக்கிட்டே துதித்து பாருங்களேன், வேலை செஞ்சுக்கிட்டே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. அதுக்குன்னு கையை தட்டி குதிச்சு அப்படியெல்லாம் இல்ல. உள்ளமானது, ஆத்மாவானது, உள்ள இருக்கிற ஆவியானது அவரோடு தொடர்பு கொண்டா மற்ற வேலைகள்லாம் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். அவரோடு தொடர்பு போய்கிட்டே இருக்கும். ஆமே, அதை குறித்து நாம பார்க்க போறோம். இங்கே ஆபேலுடைய விசேஷம் ஒன்றை நாம் கவனித்து கொள்ளணும். தேவனுக்கு எது பிரியம்? அல்லது தேவனுக்கு இப்போ அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா? அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஒரு தேவையில்லை. அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனாலும்
அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஏதாவது ஒன்றை நாம் செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, நமக்கு அந்த விருப்பம் இருக்கும். சில நேரத்துல அவர் சொல்றாரு இதை செய்யன்னு சொல்ற, ஏன்னா நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பது பார்ப்பதற்காக. ஆமென். சில காரியங்களை சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக. அப்ப இங்க ஆபேல் நீதிமான் என்று அழைக்கப்படுவது அவனுடைய உண்மை. உண்மைன்னா என்ன? அவருக்கு என்ன பிரியம்னு பார்த்தான். தனக்கு என்ன பிரியம்னு அவன் நினைக்கல. தன்னால என்ன முடியும்னு நினைக்கல. தன்னால என்ன முடியும்னு நினைக்கல. தனக்கு என்ன வேணும்னு அவன் நினைக்கல. இல்ல எனக்கு இருக்கிறத தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லல. அவருக்கு எது பிடிக்கும் அதுதான் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. காணிக்கையும் கூட அப்படித்தான். இப்போ நம்ம மன்னன்மணி பாட்டி இல்ல, எங்க போயிட்டாங்க? சொல்லிட்டு போனாங்களா? இல்லைன்னா ஊருக்கு தான் போயிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வரலன்னா உடனே விசாரிக்கணும், ஏன் வரல. நம்ம வீட்டுல ஒருத்தர் இல்ல, ஆப்சென்ட் ஆயிட்டா விசாரிக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள வந்த உடனே இப்போ சுவாதி இருக்கான், காலை போயிருக்கான், ஜோயில் வராப்புல, காலை இப்ப காணும், என்ன கேட்பாப்புல? எப்படி கேட்பாப்புல? பதட்டமானா எப்படி? ஒரு அரை அரைஞ்சா? நான் அரைஞ்சிடுவேன் ஐயா. அப்படியெல்லாம் இல்ல பாஸ்டர், இப்பதான் நான் திறந்திருக்கேன். அது அந்த ஒரு அன்பு, ஒரு பாசம், அது மிகுதியால் வரக்கூடிய அந்த ஆவல் எங்க வந்த உடனே எங்க காணுமேனும் போது தேட தோணும், கேட்க தோணும். சில நேரத்துல பதில் வரலன்னா கோவப்பட கூட தோணும் இல்லையா? அதே போலத்தான் தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த உண்மை என்பது என்னன்னா, நீதிமான் எப்படி என்பதை நாம் அந்த உண்மையை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இங்க 2 பேர் கொண்டு வந்தாங்க, காயினும் கொண்டு வந்தா, ஆபேலும் கொண்டு வந்தா. ஆபேல் அங்கீகரித்தார். ஆபேல் ஏன் அங்கீகரித்தார்னா, அவன் தேவனுக்கு எப்படி அது பிடிக்கும், அவருக்கு எப்படி அதை நாம் செலுத்தலாம் என்ற அவனுடைய அந்த மனதில மேன்மையான அந்த எண்ணம், மேன்மையான எண்ணம். இப்ப மன்னன்மணி பாட்டி குறித்து நான் சொன்னேன் ஒரு சாட்சி. இப்ப பாட்டி இல்லை, பாட்டி எப்ப போனாலும் வெளியே போறேன்னு சொன்னா, இங்க இருந்து பாம்பேக்கு போறேன், இந்த சண்டே வர மாட்டானா கூட உடனே முன்னால வந்து சொல்லிட்டு, இந்த அப்படி காணிக்கை அப்படித்தான் பாட்டி பேசுவாங்க. பிடி ஐயா, பிடி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு, இந்த வாரம் வரமாட்டேன், இந்த வாரத்துக்கான காணிக்கை. ஒரு வாரம் வரலன்னா, இப்போ ஊருக்கு போயிருக்காங்க, 4 வாரம் வரமாட்டேன் அப்படின்னுட்டு பென்ஷன் எடுத்துட்டு அதுல ஒரு காணிக்கை தசமமாக மாதிரி கொடுப்பாங்க. மாசம் மாசம் அது கொடுப்பாங்க. அவங்களுக்கு யாரும் நம்ம உங்களுக்காவது பேசுறதுக்கு காதுல கேட்குது இல்லை. அவங்க வந்தா சொல்லுவாங்க, நான் வந்து தூங்கிட்டு தான் போறேன், ஆனா கிரியை செய்யறாங்க. எப்படி சொல்லுவாங்க, எனக்கு வர்றதுக்கே பிடிக்கலன்னுவாங்க என்கிட்ட சில நேரத்துல. ஏன்னா ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, வந்து வெட்டியா தூங்கிட்டு போறேன். வெட்டியா தூங்கினாலும் பரவாயில்ல, இங்க வந்து தூங்கி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனா பாருங்க, கேட்கறவங்க நம்ம சரியா செய்ய மாட்டோம். கேட்காதவங்க அது சொல்லும். ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்தேன், எங்க பேங்க்கு வரல, 2 நாள் ஆகணும், அதனால 2 நாள் பொறுத்து வரேன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் உண்மை. அவங்க என்கிட்ட அப்படி வந்து சொல்லணும். இல்ல நான் அவங்களுக்கு எப்பயா இதுவரையிலும் அவங்களுக்கு நான் சொன்னதே கிடையாது, பாட்டி நீங்க காணிக்க கொடுக்கணும். எனக்கே கஷ்டமா இருக்கும். பாட்டி சில நேரம் சில இடத்துங்கள்ல வேலை செய்வாங்க. முதல்ல பில்டிங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம மார்க்கெட்ல எல்லாம் கூட சுத்தி வேலை செய்வாங்க. சில நேரத்துல இந்த பாட்டில், பிளாஸ்டிக் இதெல்லாம் அங்க மார்க்கெட்டுங்கள்ல போட்டு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்து அதுவே சொல்லணும், எதுக்கு வெக்கப்படணும், நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு 200 ரூபாய் கிடைச்சது. ஏன் மத்தவங்க கிட்ட போய் இது வரலும் பாட்டிக்கிட்டே இருந்து பிடிங்க தின்றாங்க. பாட்டிக்கு செய்தவங்க எனக்கு கூட சங்கடமா இருக்கு. வேண்டான்னு சொன்னா கூட, உனக்கு இல்ல, இது அவருது, இந்தா புடி அப்படின்னு கையில திணிச்சிட்டு பென்ஷன் வாங்கின உடனே, இப்ப போகும்போது, இப்ப ஊருக்கு போகும்போது அப்படித்தான் பென்ஷனும் எடுத்துட்டு வந்து அதுல கொடுத்துட்டு வரமாட்டேன் அப்படின்னுட்டு, இது அதுக்கானது காணிக்க. கவனிங்க, கவனிச்சாதான் எதுக்கு சொல்றேன்னு புரியும். அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியும். அந்த வயசுலயும் அவங்க ஓடி ஆடி சாடி கர்த்தருக்குள்ள பலனா இருக்காங்களா? கர்த்தருடைய கிருபை. காரணம் உண்மை.
கொஞ்சத்துல உண்மை இல்லவனே அநேகத்துல. இந்த வயசுல நாமெல்லாம் அப்படி ஓடி சாடி வேலை செய்யணுமான்னு தெரியாது, அந்த பாட்டி வயசுல இல்லையா. ஆனா பாட்டி சொல்ல இன்னும் எனக்கு வயசு ஆகலன்னு சொல்லும், வயசு தெரியாதுன்னு சொல்லும் இல்லையா. ஆனா பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம், அந்த பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு பாட்டி. 4-5 தலைமுறைகளை பார்த்துட்டாங்க. கர்த்தர் இன்னும் அவங்களுக்கு ஆயுசு கொடுத்து வைக்கட்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமென். இப்ப இந்த உண்மை நாம செலுத்தக்கூடிய ஆதரனைக்கு அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு போக கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா மனசு கேட்காது பாரு, நான் வந்துருவேன். சரி தூங்கிட்டு போனாலும் போலாம், போயிட்டு உக்காந்துட்டு வரலான்னு வருவேன். அதுதான் உண்மை. ஆவியானவர் கிரியை செய்கிறார். கேட்காது, சத்தியம் தெரியாது, ஆனாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஆவியானவர். இப்போ எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க காலேஜ். அவன் அவங்க அப்பாவை எழுப்பி வச்சு தலையில கை வச்சு ஜோம் பண்ணி முதுகுலையை எழுப்பி உட்கார நேந்திரிக்க மாட்டான்றான் 2 போட்டு மேல எழுப்பி நிக்க வச்சு கையை தட்டுன்னு சொல்லி பாட்டு பாடுன்னு சொல்லி அந்த வீடியோ எனக்கு பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்பப்ப நான் கூட அதட்டுறேன் இல்லையா. ஆனா நாம போய் வீட்டுல அப்படி செய்யறது இல்லை. அந்த மாதிரி ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்ணிருக்கீங்க வீட்டுல? ஹலோ, வீட்லயும் ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்ணு. பிள்ளைகளை நமக்கு அப்படி காட்டுறாருன்னா அது ஏதோ வேடிக்கை இல்லை, அது நமக்கு சைன். இப்படிதான் இருக்கணும். அப்ப பாட்டியும் இந்த சின்ன பிள்ளையும் ஒண்ணுதான். தெரியாது, கேட்காது, நாம ஒண்ணுமே கவனிக்கலன்னு கவனிக்க கூட வேண்டிய இல்லை. ஆனால் ஆவியானவர் அவங்களுக்குள்ளே கிரியை செய்ய. ஏன்னா இயேசு சொல்லிட்டார், பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடப்படுங்கள், தடை செய்யாது. நமக்கு தெரியாமலே ஆவியானவர் அவங்களுக்குள்ள இந்த கிரியைகள் எல்லாம் வச்சிருக்காரு. அதனாலதான் பிள்ளைகளை கூட ஆராதனைக்கு கொண்டு வாங்க, வீட்டுல விடாதீங்க விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்றேன். மெயின் அவங்ககிட்ட இருக்கிற கூட அந்த ஆவிக்குரிய பக்தி உங்ககிட்ட இல்லையே. நல்லா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்திரிக்கணும், வாயை திறந்து நல்லா பாடணும். அமேன். ஜோம் பண்ண எப்படி ஜோம் பண்ணன்னு தெரியல, 4 வருஷமா ஜோம் பண்ணலாம், கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னு சாட்சி சொன்ன. ஸ்தோத்திரம். அவன் நல்லா வாயை திறந்து ஜோம் பண்ணியிருந்தா வருஷத்துலயே கிடைச்சிட்டு இருக்கும். லேட் ஆனதுக்கு காரணம் அதுதான், வாயை திறந்து ஜெபிக்கல, வாயை திறந்து நல்லா பாடல, ஆராதிக்கல. உண்மை தானே? கவனிங்க. அப்போ இந்த பாட்டிக்கு இப்ப ஏன் சொன்னேன், சில பேர் அதை பத்தி எண்ணமே, இப்ப ஆராதனைக்கு வரலன்னா அதை பத்தி எண்ணமே இருக்கா, சொல்லவும் மாட்டாங்க. எப்படி சொல்லவும் மாட்டாங்க. இப்ப வீட்டுல ஸ்கூல்ல நம்ம போறோம், பிள்ளைங்க சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா என்ன செய்வாங்க? இப்ப எல்லாம் உடனே போன் வந்துருது. முதல்ல நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? உடனே போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு, என்ன அது நல்லது. ஏன்னா பிள்ளைங்க, சில பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சுட்டு ஊரை சுத்துற பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல, அதனால அது நல்ல விஷயம் தான் அது. அப்ப உடனே கேக்குறாங்க என்ன ரீசன். இல்ல ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் போச்சுன்னா லீவ் லெட்டர் எங்க, லீவ் நோட் எங்கன்னு கேக்குறாங்களா இல்லையா? அதுக்கு முதல்ல நம்ம தனியா உட்காந்து எழுதணும். விடுனர், பெறுநர், ஃப்ரம் அண்ட் டு போட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். ரெஸ்பெக்டட் டீச்சர், ரெஸ்பெக்டட் மேடம், சார் அப்படின்னு போட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சு அதையும் மரியாதை எழுதுனா அதுக்கு ஒரு உதவும் சொல்லி கொடுப்பாங்க. தமிழ் எழுதுனா தமிழ் வாத்தியார்னா தமிழ் எழுதணும், இங்கிலீஷ் டீச்சர்னா இங்கிலீஷ்ல எழுதணும், இல்லைன்னா அடி விழும். ஆனா இப்ப இல்ல, ஒரு டைரியிலேயே அவங்க நோட் போட்டுடுறாங்க, லீவ் நோட் அப்படின்னு. அதுல நம்ம என்ன ரொம்ப பெருசாலாம் எழுத வேண்டியதில்லை. நாட் வெல், ஒரு நாளுக்கு நாட் வெல்னா ஓகே, 3 நாளுக்கு மேல ஆச்சுன்னா டாக்டர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் ப்ரொசீஜர் நல்லது அதெல்லாம். அதை போல ஆராதனையிலும் கூட நம்ம போறோம்னு சொன்னா, ஊருக்கு போறோம்னா சில நேரத்தை சொல்லாமலே போயிடுவாங்க. வண்டி ஏறி ஊருக்கு போன, எங்க இருக்கீங்கன்னா நான் ஊர்ல எல்லாம் இருக்கேன் அப்படின்வாங்க. சோத்திரம். உங்களை சொல்லல, அது யாருக்குன்னு தெரியும். சில நேரத்துல நான் சொல்லாம போவேன், அதையும் சொன்னேன் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன? பாஸ்ட் இல்லைன்னா சில பேர் ஆராதனைக்கு வர மாட்டாங்க, அதனால தான் சொல்லாம போவேன். ஏன்னா அது பாஸ்டரை மகிமைப்படுத்தக்கூடாது இல்லையா. பாஸ்டர் இல்லைன்னா ஆராதனை கட்டடிக்கணும்ட்டு நாம் தேவனை ஆராதிக்க வருவோம், பாஸ்டர்.
ஆமென். அதனால டீச்சர் லீவ் லெட்டர் கொடுக்கணும்னா பிரின்சிபால் கேட்டுக்குவார். ஸ்டூடெண்ட் போய் கேட்க முடியுமா? நீங்க கேட்க முடியாது. நான் லீவ் போட்டா நான் பர்மிஷன் இல்லாம வெளியே போக முடியாது. பர்மிஷன் இல்லாம வெளியே பர்மிஷன் கேட்டு தான் போனோம்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வெளியே போகணும். கவனிங்க, படுத்துக்க, தூங்கிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு. இந்த நீதிமான் அவனுடைய உண்மை என்னன்னா, அவனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டதிலே அவன் உண்மையா இருந்தான். அவனுடைய கரத்துல கொடுக்க, அவன் மந்தையின் மேய்ப்பன், அவன் மந்தையின் மேய்ப்பன். அந்த மந்தையின் மேய்ப்பன் தன்னுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட அந்த மந்தையிலே தேவனுக்கு எப்படி எதை எப்படி செலுத்தணும் அப்படின்றத அவன் தெரிந்து வைத்தான். அல்லேலூயா. தான் குடும்பத்துக்கு மேன்மையானதை அவன் தெரிஞ்சுக்கல. நல்லா கவனிங்க. குடும்பம் இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்களா இல்லையா? குடும்பத்தோட தானே இருந்தாங்க. குடும்பத்தோட இருந்தாங்க. ஆனா தன் குடும்பத்திற்கானதை அவன் தெரிந்து கொள்ளல. தன் குடும்பத்திற்கானதை அவன் என்ன செய்யல? தெரிந்து கொள்ளல. எதை தெரிந்து கொண்டான்? தேவனுக்கானதை தெரிந்து கொண்டான். குடும்பத்துக்கு செய்திருப்பான், ஆடை கொடுத்திருப்பான், எதையோ கொடுத்திருப்பான். ஆனா மேன்மையானதை கொடுத்தான்னு அங்க எழுதல. இப்ப நம்ம வீட்டுல விசேஷம் யாருன்னா வந்தாங்கன்னா விருந்தாளிக்கு நமக்கு இருக்கிறது நல்லதை வச்சு நம்ம கொடுத்துருவோம். இல்ல அப்படித்தானே செய்வோம். நம்ம பெரும்பாலும் வழக்கம் அப்படித்தான். பழச கொடுக்க மாட்டேன் இல்லையா? கொடுக்க மாட்டேன் இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, இன்னும் சொல்லல தாய். சில பேர் இருக்காங்க, அதையும் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். சாப்பிடும் போதே டேஸ்ட்லயே தெரியும், இது புதுசா பழசா அப்படின்னு. தெரியுமா தெரியாதா? சரி. அப்போ ஆனா பெரும்பாலும் என்ன செய்வோம், நாம அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு, வீட்டுல உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல நம்ம இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி. அப்போ அவன் அந்த குடும்பத்துல, ஆதாமின் குடும்பத்துல அவன் இருந்தாலும் அவன் தெரிந்து கொண்டது தேவனுக்கு எப்படி மேன்மையானதை செய்யும். நம்ம குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய தேவை இருக்கும். தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. தேவனுக்குன்னா அவர் சாப்பிட்றதுக்கு, அவர் நல்லா இருக்காரு அப்படி இல்லை. தேவனுடைய சபை, அவருடைய ஊழியம், அவருடைய ஊழியர்கள் இருக்கா இல்லையா? வச்சிருக்காருல்ல தெய்வம் இல்லையா? இந்த பூமியில இருக்கும் பொழுது அதை யார் எப்படி அதை கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறாள், அப்படி நாம் அதை நடந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு ஒரு சபையில ஒரு தேவை இருக்கிறது, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஆனா ஜெபம் பண்ணல, ஏன்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஆனா லைட் போச்சா இல்லையா? போச்சா? ஏன் போச்சு? அப்பப்ப அதை ஞாபகப்படுத்துது நம்மள. முக்கியமானதை விட்டுட்டு எதையோ நீங்க என்ன செய்யறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல? லைட்டு போனா எனக்கு என்ன, மழை பெஞ்சா எனக்கு என்ன, வெயில் காஞ்சா எனக்கு என்ன, ஃபேன் ஓடனா என்ன, ஓடலன்னா என்ன. ஆனா அந்த நேரத்துல உசு உசு உசுன்னு சொல்லு, கஷ்டமா இருக்கு. 2 ஃபேன் இருந்தா இந்த பக்கம் ஜாஸ்தி காத்தே வராது, ஏசி ஓடினா கூட ஜாஸ்தி இந்த பக்கம் சில்னஸ் வராது. அதனால நான் நிக்கிறேன், அவருடைய கிருபை. அப்போ அந்த உண்மை என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கும் போது, இப்ப தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு, ஊழியத்திற்கு இது இப்போது முக்கியமாய் தேவைப்படுகிறது. நாம் அதைக்கு என்ன செய்கிறோம்? என்ன மேன்மையானதை நாம் செய்கிறோம்? என்ன மேன்மையானதை நம்ம சில நேரத்துல அதை சிந்திக்க கூட மாட்டோம். ஆனால் சிந்தித்தால் கர்த்தர் செயல்பட வைப்பார். செயல்பட வைத்தால் நீதி உண்டாகும், அந்த உண்மை உண்டாகும். அது உண்டானால் சாட்சி உண்டாகும், சாட்சி உண்டானால் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த 2வது குறித்து இதைத்தான் நாம் பார்த்தோம். 3வது போன வாரத்தில் நாம சந்ததியினுடைய என்ன பார்த்தோம்? ஆதாமின் சந்ததி. காயனுக்கு பதிலாக வேறொருவனை கர்த்தர் கொடுத்தார். யார் அவரு? காயனுக்கு பதிலாக தானே இல்லை, காயனுக்கு பதிலாக இல்லை, காயன் கொன்று போட்ட ஆவேலுக்கு பதிலாக ஒருவனை கர்த்தர் கொடுத்தார். யார் அவன்? சேத். நம்ம பார்க்கிறோம், அதற்கு பிற்பாடு தான் அவன் ஒரு பிள்ளையை பெற்று சந்ததி உருவாகிறது. அப்பத்துல இருந்து என்ன செய்தாங்க? கர்த்தரை
நடுவுல ஆராதனை அது விசேஷமான ஆராதனை, அது இன்னும் அந்த ஆராதனைக்காகத்தான் இப்போது நாம் முயன்று கொண்டிருக்கோம். 2வது ஒரு ஆராதனை, அதுவும் கூட பிசாசு என்ன செய்துட்டான், அந்த ஆராதனை தொடர முடியாதபடிக்கு அதையும் கட் பண்ணிட்டான். 3வது ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த 3வது ஆராதனை என்ன? சந்ததியினுடைய ஆராதனை. நம்ம பார்க்கிறோம், ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார், மறுபடியும் புதுசா அந்த ஆதாமுடைய குமாரன் காயின் ஆபேல் என்று எழுதப்படாமல் இங்க என்ன வருது? 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியாகமம் 5:1 வாசி வாசிக்கிட்டோம். ஆதாமின் வம்ச வரலாறு போதும். ஏற்கனவே அவனுக்கு என்ன இருக்கு? 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல 1 போச்சு, 1 இருக்கு. இப்ப அது போயிட்டு, இவனை விட்டு விலகி போயிட்டு தனியா போயிட்டு கர்த்தர் சபித்து விட்டார், சாபத்தை பெற்றுக்கொண்டு தனியாய் போய் இப்ப ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் இருக்கிறார். இப்போது ஒரு புதிய சந்ததியை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த சந்ததிக்காக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், ஆபேலுக்காக, காயின் கொன்று போட்ட ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஒரு குமாரனை கொடுத்தான் என்று சொல்லி அவனுக்கு சேத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லிருக்கேன், நோட்டு, பேனா, புக் எல்லாம் வச்சுக்கணும். இந்த பேருக்கு அர்த்தம் என்ன எழுதி வச்சுக்கணும். சும்மா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போறதுக்கா பைபிள் ஸ்டடி? எழுதி வச்சுக்கணும். சரி கட்டுதல், அதற்கு பதிலீடாக, அதற்கு பதிலாக அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேரு என்னதான்? சேத் என்று வைத்தார்கள். பதிலாக யாருக்கு பதிலாக? நல்ல ஒரு நீதிமான் என்று, உண்மையாயிருந்து, தேவனுக்கு உண்மையாயிருந்து, தேவனுக்கு மேன்மையானவைகளை செய்து அவரை ஆராதித்து நீதிமான் என்று சாட்சி பெற்று இன்றும் மரித்தும் பேசுகிறான், மரித்தும் வாழ்கிறான் என்ற அப்படிப்பட்ட சாட்சி புதிய ஏற்பாட்டில் அவன் பெற வேண்டும் என்பதற்காகவே ஆபேலை அப்படிப்பட்ட விசேஷமானவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போது அவன் இல்லை, ஆனாலும் அவனுக்கு பதிலாக இன்னொன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்குரிய சந்ததி என்னாகிறது? தொடர்கிறது. இப்ப இப்படியே தொடர்ந்து வரும் பொழுது நம்ம வாசிக்கலாம். இப்போ அதே 5வது அதிகாரம் 21, 22, 23, 24 வரல வாசி. போதும் 24 வரலாம், 21 to 24. தமிழ் ஒருத்தர் வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரர்களையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கு இப்ப கர்த்தர் ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தார். இப்ப அந்த சேத்துல இருந்து தான் என்ன ஆகிறது? புதிய சந்ததி உருவாகிறது. இப்ப அந்த சந்ததி உருவாகும் பொழுது இந்த ஏனோக்கு எத்தனையாவது சந்ததியில வராரு சொல்ல முடியுமா? ஏனோக்கு எத்தனையாவது தலைமுறையில வராரு தெரியுமா? எத்தனையாவது தலைமுறையில? சரி வாசித்தருங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருந்தேன், பதில் கிடைச்சதா? தேடினீங்களா இல்லையா? தேடிக்கிட்டே இருக்கிறேன், எது வரலன்னு தெரியல. யாரும் கண்டுபிடிக்கலையா? ஏன்னா யாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஞாபகம் இருக்குது, ஆனால் நம்ம பாஸ்டர் தானே, அவர் சொல்லி மறந்துடுவார். நான் ஒரு மறதி கேஸ் அப்பப்போ மறந்துடுவேன். இப்ப ஏதோ ஞாபகம் வந்துச்சு, கேட்டேன். இல்லைன்னா முதல்ல கேட்டிருக்கேன்.
சரி, இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலன்னா வாஸ்தருங்க. அந்த கேள்விக்கு இல்ல. இந்த ஏனோக்கு எத்தனையாவது தலைமுறை? யூதா எழுதின பொதுவான நிருபம். யூதா எங்க இருக்கார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால. பதினாலு 15 வாசிங்க. ஜூட் 14 and 15. ஒரே ஒரு அதிகாரம் தான். வாசி இல்லையா? வாசி சத்தமா. இவர்களை குறித்து அவபக்தியாய் ஆமென் முன்னறிவித்தான். எத்தனையாவது தலைமுறை? ஆதாம்ல இருந்து யாரு? ஏனோக்கு எத்தனையாவது தலைமுறை? 7வது தலைமுறை. இப்ப நம்ம பார்க்கணும், ஏனோக்குடைய அப்பா யாரு? ஏனோக்குடைய அப்பாவுடைய அப்பா யாரு? அப்பாவோட அப்பாவுடைய அப்பா யாரு அப்படின்னு போனா கடைசியில எங்க போக போறோம்? அந்த 7வது இடத்துல ஆதாம் கிட்ட. ஆதாம்ல இருந்து அப்படியே நம்ம வரும்போது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்க சொன்னேன். பின்னால இருந்து ரிவர்ஸ்ல இருந்து போங்க. நாம யாருடைய சந்ததி, எந்த சந்ததி என்று நாம தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆதாம்ல இருந்து, ஆதாமுக்கு அப்புறம் உங்களுக்கு குழு கூட கொடுத்த நோவா வரலாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? ஜலப்பிரளயம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் நோவாவுக்கு இருந்தது எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகள் மூலமா தான் சந்ததி 3 விதமான ஜாதிகளாய் பிரிந்தது, கோத்திரங்களாய் பிரிந்தது. அதுல ஒரு கோத்திரத்துல நாம அந்த 3ல ஏதோ ஒண்ணுல இருக்கிறோம். அதை தான் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். கண்டுபிடிச்சியா? சரி, பத்திரமா எழுதி வச்சுக்கோ. எல்லாரும் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் பதில் சொல்றேன். சரி, சோத்ரு. என்ன 7வது தலைமுறை? 7வது தலைமுறையில அப்ப பாருங்க, ஒவ்வொரு தலைமுறையாக ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். இப்ப நாம இப்போ எனக்கு நான் பார்க்க, என்னுடைய தாயாரை பார்க்கும்போது அவங்க 4 தலைமுறையை பார்த்துட்டு போயிட்டாங்க. எத்தனை தலைமுறை? என்னுடைய தாயாரை பார்க்கும் பொழுது 4 தலைமுறைகளை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் ஒரு தலைமுறை, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் 2வது, அந்த பிள்ளைகள் பிறந்தா 3வது தலைமுறை. நான் எத்தனையாவது தலைமுறை வரல நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. அது கர்த்தருக்கு தான் தெரியும், இல்லையா? ஆனா இப்ப ஆதாம் ஏனோக்கை பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது. இல்ல, அந்த ஆதாமுக்கு பிறந்த ஆபேலுக்கு பதிலாய் வந்த சேத் ஏனோக்கை பார்த்தாரா இருந்தாரான்னு தெரியாது. ஆனால் அந்த வருஷங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கலாம். பார்த்திருக்கலாம், பேசி இருக்கலாம். எப்படியும் அன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் ரொம்ப ஒரு நம்மள மாதிரி 60 70 80 அப்படி இல்லை. 900 வருஷம், 1000க்கு கொஞ்சம். நம்மெல்லாம் செஞ்சுரியன்வோம், அவங்க எல்லாம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு வாழ்ந்து கடைசியில பாவத்தால வருஷங்கள் என்ன ஆச்சு? ஆயுசு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 7ஆம் தலைமுறையில பார்க்கும்போது ஒரு விசேஷம் இங்க காணப்படுகிறது. அப்படி ஒரு விசேஷம் காணப்படுகிறது. என்ன விசேஷம்னா, இப்போ சேத்தை குறித்து எழுதும்போது தொழுது கொள்ள அன்றைய சேத்துக்கு அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்தால அவன் பேர் என்ன?
சேத்தனுடைய மகன் பேர் என்ன? சேத்து. ஆதாமுக்கு பதிலீடாய் கொடுக்கப்பட்ட சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோக். ஏனோக் அல்ல, ஈனோஸ் வேற, ஈனோக் வேற இங்கிலீஷ்ல. அப்போ இந்த ஏனோக் 7வது தலைமுறையில நாம பார்க்கிறோம், ஒரு விசேஷம் காணப்படுகிறது. அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோஸ் பத்தி எழுதல, சேத்தை பத்தி எழுதிருக்கிறது, ஏனோஸை பத்தி எழுதல. அதுக்கப்புறம் வந்த ஏனோஸ்க்கு அப்புறம் யார் வந்தது? கேனானை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு, ஆனா விசேஷமா எழுதப்படல. அதுக்கப்புறம் கேனானுக்கு அப்புறம் மகலையால், அவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் விசேஷம் இல்லை. அந்த மகலையாளுக்கு அப்புறம் யாரேத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் விசேஷமா இல்லை. யாரேத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏனோக் பிறந்தார். ஏனோக்கை குறித்தும் கூட எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய டோட்டல் அவருடைய வாழ்க்கையில மற்றவங்க எல்லாம் வாழ்ந்ததை விட கம்மியா தான் வாழ்ந்தார். 365 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அந்த 365 ஆண்டுகள்ல 65 ஆண்டுகளை குறித்து எழுதப்படல, ஆனால் 300 ஆண்டுகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, இப்ப நமக்கு கூட நம்மளை குறித்து வரலாறு எழுதணும்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அந்த வரலாறு இல்ல, நம்மளை குறித்து எழுத முடியாது. என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்? நமக்கு இன்னும் பார்க்க போனா ஞானஸ்நானத்திற்கு முன் ஞானஸ்நானத்துக்கு பின், ஞாபி இல்லையா? அப்போ ஞானஸ்நானத்திற்கு முன் நம்முடைய வாழ்க்கை வேறு, ஞானஸ்தானத்திற்கு பின் வாழ்க்கை வேறு. அந்த ஞானஸ்நானத்திலும் கூட ஆவியை பெற்ற பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு, ஆவியை பெறுவதற்கு பின் முன் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை வரலாறு பிரிக்கப்படும். அப்ப இங்க ஏனோக்குடைய காலத்துல 365 காலம் அவருடைய டோட்டல் அவர் வாழ்ந்தது. அதுல 65 ஆண்டுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான், அவனுக்கு பிள்ளை பிறந்தது. அடுத்து பார்க்கிறோம், அப்போ ஏனோக்கு குடும்பஸ்தன்னு தெரியுது. எப்படி ஏனோக்கு குடும்பஸ்தன்னு தெரியுது. அப்போ மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு உயிரோடு இருந்துன்னு சொல்லப்படல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து என்ன செய்தாரா? வேலை செய்தார். இந்த வேலை செய்தார், அந்த வேலை செய்தார் என்று எழுதல. வசனம் சொல்லுது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து என்ன செய்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார். அப்போ ஏனோக்குக்கு ஒரு பிள்ளை மாத்திரம் இல்லை. ஏனோக்கு மெத்துசாலாவை மொத பிள்ளை மாத்திரம் இந்த வரலாறு எழுதும்போது பிள்ளைகளை மாத்திரம் தான் எழுதுவார். மற்ற நிறைய இருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்குள்ள அடங்கிடும். அதே போல மனைவி பேர்கள் எழுதப்பட மாட்டாங்க. மனைவி கணவனோட ஐக்கியமாகிறதுனால அந்த கணவனோட இதுல அப்படியே வந்து சில ஸ்திரீகள் தான் விசேஷமாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளே ஏதோ காரியங்களை செய்ததினாலே அவங்களுடைய பெயர்கள் விசேஷமாய் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இங்க சந்ததியினுடைய அந்த ஆராதனையில ஏனோக்கு ஒரு விசேஷம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய குடும்பத்திலே ஒரு விசேஷம் இருந்தது. அந்த விசேஷம் என்ன? 65 வருஷம் வரலும் அவர் எப்படி இருந்தான்னு தெரியல. ஒருவேளை 64 வயசுலதான் கல்யாணம் ஆச்சா என்னன்னு அதுவும் தெரியல. இப்ப எனக்கு 60 ரன்னிங்ல இருக்கு. நான் 64ல கல்யாணம் பண்ணலாமா? பண்ணாதான் ஒத்துப்பாங்களா? தடி எடுத்து வந்துட மாட்டாங்க. ஆனா அவர் பண்ணி இருக்கிறார். அன்றைக்கு கதை வேறு, இன்றைக்கு கதை. ஆனா இன்னைக்கும் 100 வயசுல 80 வயசுல 90 வயசுல பண்ணவங்க எல்லாம் ஹிஸ்டரி இருக்கிறது. 90 வயசு தாத்தா 18 வயசு பெண்ணு
கல்யாணம் பண்ணான்று வரலாறு இருக்கிறது. அது தாத்தா சொத்துக்காக, வேற எதுக்காகவும் இல்லை. தாவீது கூட ரொம்ப முடியாம வயசாகி போயிட்டு அவர் வேலையை அவரே செஞ்சுக்க முடியாது போயிட்டு முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஒரு கன்னிகை விவாகம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த கன்னிகை அவர் தொட்டு கூட பார்த்தது. பிரயோஜனம் என்ன? அன்றைக்கு இருந்த காரியங்கள் வேறு, ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் வேறு. இப்ப இன்றைக்கு இதை நமக்கு கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், நமக்கு ரெண்டு, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானஸ்தானத்திற்கு முன், ஞானஸ்தானத்திற்கு பின், அபிஷேகத்திற்கு முன், அபிஷேகம் பெற்ற பின், ஆவிக்குரிய ஐக்கியத்திலே, ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இணைந்த பின், ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இணையாததற்கு முன் என்று பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வரலாற்றை குறித்து எழுதும்போது இப்படித்தான் எழுத வேண்டும். இந்த உலகமே கிறிஸ்துவை வைத்துத்தான் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலக வரலாறு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கவங்க ஏத்துக்கினாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, அநேக சட்ட திட்டங்களை ஏற்றினாலும் சரி, ஏற்றாமல் போனாலும் சரி, இதை மாத்தவே முடியாது. அமெரிக்கா மாத்த முடியுமா? வல்லரசு நாடு முடியாது. ரஷ்யா மாத்த முடியுமா? முடியாது. சீனா மாத்த முடியுமா? அவங்கள வேணா மாத்திக்கலாம். இந்த வரலாற்றை மாற்ற முடியாத வரலாற்று நாயகனாக இயேசு இருக்கிறார். ஆமென். அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் இந்த பூமியில இருக்கும்போது விசேஷப்படுத்துகிறார். அதற்கு ஏனோக்கு ஒரு சாட்சி. அவர் பேச்சலர் இல்ல, ஃபேமிலி மேன். 65 வயசுல கல்யாணம் ஆச்சு, 65 வயசுலயே 64 ஆச்சு. 65 வயசுல யாரை பெற்றார்? மெத்துசாலாவை பெற்றார். மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம், 300 ஆண்டுகள் குமாரரையும் குமாரத்தையும் பெற்றார். யாரோடு சஞ்சரித்துக் கொண்டு? தேவனோடு. தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன? இப்ப நாமெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஐயோ, என்ன இவ்வளோ யாருடைய பிள்ளைன்னு கேட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் தானே. தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? சந்தேகம் தான். சரி, நாம தேவனோட இருக்கிறோமா? அதுவும் சந்தேகம் தான். அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்திலேயாவது சொல்லுங்க, நான் தேவனோடு இருப்பேன், தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தேவன் என்னோடு இருக்கிறான், நான் தேவனோடு இருக்கிறேன், அப்படியாவது சொல்லுங்க. விசுவாசம், அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லாம போனாலும் கூட அதை கர்த்தர் மாற்றி. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நாம அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த அறிக்கை நமக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தையும் ஆவியையும் உத்வேகத்தையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுதுதான் நமக்கு இன்னும் 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 அந்த விசுவாசத்திலே நம்மால் வளர முடியும். அல்லேலூயா. ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த ஏனோக்கை குறித்து பார்க்கும்பொழுது 300 வருஷம், 65 வருஷம் அவர் எப்படி தேவனோடு இருந்தாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா பிள்ளையை மாத்திரம் பெற்றிருக்கிறார். ஒரு பிள்ளையை பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு தான் அவர் சேர்ந்து தேவனோடு கூட வாழ்ந்து, இப்ப நமக்கு சொல்ல முடியல வாழ்றோமா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா, நாம இருக்கிறோமா இல்லையான்னு. ஆனால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சாட்சியோடு எழுதி வைத்திருக்கிறார். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்ல. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட பின்மாற்றத்துல போயிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அடுத்த நாளே கூட ஜெய போட்டுருவாங்க. தம்ஸ் அப். அது கலரு சில நேரத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா சரக்கு வேற மாதிரி இருக்கும். இல்ல 1 வருஷம் இல்ல 2 வருஷம், சில பேர் அப்படி பின்மாற்றத்துல போயிடுவாங்க, திரும்பி வருவாங்க. சில பேர் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு, சில பேர் ஒவ்வொரு சபையா மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம மோனிகா அங்க இருந்து இங்க வந்திருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. சபை மாறலாம், ஏசு மாறல. ஆமென். சபை பேர் மாறலாம், ஊழியக்காரர்கள் கூட மாறி இருக்கலாம், ஆனா ஏசு மாறல, ஆவியானவர் மாறல, சத்தியம் மாறல. ஆமென். அல்லேலூயா. அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்.
நம்ம பாக்குறோம், இந்த ஏனோக்கு 300 வருஷம் குடும்பத்தோடு கூட தேவனை ஆராதித்து, ஆமென், அல்லேலூயா, குடும்பத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை பிசாசு பண்ணுவான். குடும்பத்தை கெடுக்கிற வேலையை, குடும்பத்தோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு அந்த கிரியையை யார் செய்யறது? பிசாசு, பிசாசு, பிசாசு. விழுந்து போனவன் அதை, அந்த லூசிபரின் ஆவி அதை செய்கிறான். குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அதை செய்வான். ஆனால் இவர் மாத்திரம் எப்படி அதை மேற்கொண்டார் என்று தெரியல. காரணம் என்ன? அவர் தேவனோடவே சஞ்சரித்தார். அதுக்குன்னு வேலை வெட்டி இல்லாமலா இருந்தாரு? குடும்ப வாழ்க்கை இல்லாமலா இருந்தாரு? எல்லாம் நடந்தது. வேலைக்கு போனார், தேவனோடு இருந்தார். பிள்ளைகளை பெற்றெடுத்தார், தேவனோடு இருந்தார். மனைவியோடு இருந்தார், தேவனோடு இருந்தார். மனைவியோடு வாழ்ந்து கொண்டு தேவனோடு இருந்தார். இல்ல தேவனோடு வாழ்ந்து கொண்டு மனைவியோடு இருந்தார். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் குடும்பத்தோடு தேவன் இருந்தார். அந்த குடும்பத்திலே தேவன் ஒருவராய் இருந்தார். இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளே, தேவனுக்குள்ளே இருந்தது. இந்த குடும்பம் ஏனோக்குடைய குடும்பம். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு, அவரோடு கூட உறவாடி கொண்டு, அவரோடு கூட பேசிக்கொண்டு நம்ம பார்க்கிறோம். இந்த 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை குறித்து யூதா சொன்னார் இல்லையா? யூதா என்ன சொன்னாரு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று என்ன செய்தாரா? முன்னறிவித்தார். ஹலோ, இயேசு வருகிறார் அப்படின்னு நாம இப்ப சொல்றோம் இல்லையா? இயேசு சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? ஆனா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்பவே சொல்லிட்டாராம், கர்த்தர் சீக்கிரம் வருது. நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுவும் எப்படி? அவருடைய பகிரங்க வருகையை குறித்து சொல்லிக்கிற, ரகசிய வருகை கூட இல்லை. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இதே காரியத்தை குறித்து, இந்த யோனோக்கை குறித்து எபிரேயர் 11:5 வாசிக்கும் போது ஆபேலை குறித்த சாட்சி 11:4 வாசித்தோம். இந்த ஏனோக்கை குறித்த சாட்சி அங்கே இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க 5வது வசனத்தை. 11:5 இப்ரு வாசி எடுத்துட்டு. அல்லேலூயா. கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவர். யாருக்கு அறிவித்தார்? யாருக்கு அறிவித்தார்? தேவனுக்கு அறிவித்தாரு. அந்த காலத்துல, அந்த 7ஆம் தலைமுறையில வாழ்ந்த ஜனங்களுக்கு அறிவித்தார். அடி வேணுமா உங்களுக்கு? இதுக்கப்புறம் எழுந்திருக்க கூடாது, எடுத்து விட்டு 2 பேரும். 7ஆம் தலைமுறையில உள்ளவங்களுக்கு அவரு முதல்ல தான் வாழ்ந்து வெளிப்படுத்துகிறார். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து. அது அவர் மாத்திரம் இல்ல, குடும்பமாய் வாழ்ந்து, பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து, தேவனோடு கூட சஞ்சரித்து. என்ன சொல்லப்படுகிறது? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். எப்போ? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே. மனுஷனுடைய சாட்சி அல்ல. ஆனா அவருடைய காலம் எப்படி இருந்துச்சான்? யூதால நம்ம வாசித்தோம் இல்லையா? அவருடைய காலம் எப்படி இருந்தது?
எப்படி இருந்தது? தமக்கு விரோதமாய் இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவபக்தியானவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று எப்படி அறிவிக்க முடியும்? கூட வாழ்ந்தாதான் அறிவிக்க முடியும். அல்லேலூயா. கூட அவரோடு கூட வாழ்ந்து அவரை ஆராதித்து அவரை ருசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாதான் இயேசு வருகிறார்னு சொல்ல முடியும். முதல்ல நாம நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கணும். இல்லையா? நாம தான் பிரதிபலிக்கணும். இயேசு அதான் சொன்னார், நீங்க தான் என்ன பிரதிபலிக்கணும். எப்படி பிரதிபலிக்கணும்? நீங்கள் அன்புள்ளவர்களா இருந்தா என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள். சிலுவை மாட்டிக்கினா சொல்ல, அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் பிசாசு? சிலுவை மாட்டிக்கிட்டா அவங்க கிறிஸ்தவங்க இல்ல, அப்படித்தானே பண்ணி வச்சுட்டான். சிலுவைய தாலியில மாட்டிக்கிறது, செயின்ல மாட்டிக்கிறது, கையில மாட்டிக்கிறது, மோதிரமா மாட்டிக்கிறது, பச்சை குத்திக்கிறது, இப்படி மாட்டிக்கிட்டா கிறிஸ்தவங்க அப்படின்ற ஒரு மாயையை, ஒரு கொலை கருவியை கிறிஸ்தவ சின்னமாய் மாத்தி பிசாசு செய்த வேலை. ஏனென்றால் அதுல மறிச்சவரை விட்டுட்டு இப்ப பெரும்பாலும் இப்ப எல்லாரும் பெருசா யார எதுதான் பிடிச்சுக்கிறாங்க? சிலுவையை தான் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா நாம சுமக்க வேண்டிய சிலுவையை விட்டுறோம். அவர் சொல்லிட்டாரு, என் சிலுவையை நான் சுமத்துக்க. பின் சென்ற ஸ்திரீகளை பார்த்து என்ன சொன்னாரு? அழுதுகிட்டு போனார், ஏமா எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க பின் சந்ததிக்காக அழு. ஏன்னா சந்ததி பின்னால வருது பெரிய பயங்கரமான இக்கட்டுல அகப்பட போகுது. பிசாசு அவங்களை வஞ்சிக்க போறான். இந்த சிலுவையை வச்சே வஞ்சிப்பான். வஞ்சிக்கிறானா இல்லையா? நீங்க இந்த சிலுவையை வைத்தே வஞ்சிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் பெருசு பெருசா அங்கி போட்டுக்கிட்டு, பெருசு பெருசா பிஷப்னு சொல்லிக்கிட்டு, ரெவரண்ட்னு சொல்லிக்கிட்டு, ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் பெருசு பெருசா கட்டையில போடுறாங்க, சிலுவையில வெள்ளியில போடுறாங்க, பித்தளையில போடுறாங்க, பொண்ணுல போய் செஞ்சு போட்டுக்கிறாங்க. மண்ணுல போற வரலன்னா அதுக்கப்புறம் எங்க போட முடியும்? அங்க போய் கல்லறையில சிலுவை தான் போடணும்னு நினைக்கிறாங்க சில பேர். இல்லையா? பார்த்திருக்கீங்களா? பெரும்பாலும் கிறிஸ்தவ கல்லறைகள்ல சிலுவையை குத்தி வச்சிருப்பாங்க. நீ போனாலும் சிலுவையை விடாதடா. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. என்னைக்கோ அவர் அங்கிருந்து இறக்குன உடனே அவர் விட்டுட்டாரு இல்ல. ஷீஷர்லாம் விட்டாங்க. ஷீஷர்ல அதை பார்த்து வணங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை அடையாளமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு அதை நேரா பார்த்தவங்க. அதுல அவர் எப்படி அடிக்கப்பட்டார், அந்த சிலுவை அவர் எவ்வளவு பாரமான சிலுவை சுமந்து எத்தனை முறை அவர் விழுந்தார். இவங்க சீஷரா இருந்தும் கூட பக்கத்துல போயிட்டு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. யாரோ ஒரு வழிபோக்கன் என்ன செய்தாரு? அவனை மனப்பூர்வமா செய்யல. அவனை பிடிச்சி கொஞ்சம் அவருக்கு உதவி பண்ணா, தூக்க முடியாம விழுறாருன்னு சொல்லிட்டு யாரோ மனசு இறக்கப்பட்டு வரத்தான் அவனை இழுத்து விட்டான். அதனால அவன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் சிலுவையை. இன்னைக்கு சுமக்கிறவங்க பேரெல்லாம் எழுதப்பட மாட்டாது. அன்னைக்கு உண்மையாகவே உதவி பண்ணாம பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சிலுவை கொடுத்தா சுமப்பாங்களா? காதுல, கழுத்துல, மூக்குல, வாயில, வயிற்றுல எல்லாம் போட்டுக்கிறாங்களே. இன்னைக்கு அவ்வளவு பெரிய சிலுவையை கொடுத்து சும அப்படின்னு சுமப்பாங்க? நாம சுமப்போம்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சபையே வேணாம். இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்துன்னு டெய்லி போனோமா? இடியா நினைச்சு பாக்குறான், ஐயோ அப்பா இவ்வளவு பெரிய சிலுவை என் மேல வச்சா நான் என்ன, நானே இப்படி இருக்கிறேன் ஸ்லிம்மா, இப்படி அவ்வளவு பெரிய சிலுவை என் மேல வச்சா என் இடுப்பு உடையாதா, என் முதுகு உடையாதா? சிலுவையை சுமக்க முடியுமா? அவர் சுமந்த சிலுவையை சுமக்க முடியுமா? அவர் சுமந்ததற்கான காரணம் இருக்கிறது, நாமும் சுமப்பதற்கான காரணம் இருக்கிறது. ஆனால் இது பொன்னினாலோ வெள்ளியினாலோ மரத்தினாலோ செய்யப்பட்டது அல்ல. சிலுவை போடுறவங்க எல்லாம் யோசிக்கணும், அது என்ன சின்னம், அது எப்படிப்பட்ட காரியம். அதுல சிலுவையில அடிக்கப்படுறாங்க. அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரம்.
வசனம் அப்படித்தானே சொல்றது, சிலுவையில தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசு சாபமாகி நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த சாபமான மரத்தை அவர் விட்டு கீழே வந்தார், அதனால நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை. ஆனா அந்த சாபமான மரத்தை இன்னைக்கும் புடிச்சுக்கிட்டு அந்த மரம் எங்கேயே போச்சுன்னு தெரியாது. அதுல சில பேர் சொல்லுவாங்க அது துண்டு துண்டா ஒவ்வொரு சபையில இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோமன் கத்தோலிக்க சபை எதுக்கு அதை துண்டு படுத்தி அதுல என்ன இருக்கு? கஷாயம் போட்டா குடிக்க முடியும்? அந்த பாடுகள், அதுல அவர் அடைந்த அந்த ஆக்கினையை நினைச்சு பார்த்தாங்கனால சிலுவை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது விரும்பக்கூடிய ஒரு சின்னம் அல்ல. ஆமென். நாம் தேவனோடு செஞ்சிருக்கணும், அதைத்தான் அவர் விரும்புகிறார். சிலுவையை சுமக்க வேணாம். நம்ம பாட்டு மாத்திரம் பாடுறோம், பெக்ஸ்மேன் எழுதி கூட கொடுத்துட்டாரு, பாடி டான்ஸ் கூட ஆடிட்டாரு. இயேசு சுமந்து கொண்டாரே, அப்புறம் நான் சுமக்க தேவை. அப்ப போடு போடுன்னு போட்டுச்சு அந்த பாட்டு, பட்டி தொட்டி எல்லாம் டான்ஸ் அப்படி அவர் ஆடுவார். இயேசு சுமந்து கொண்டாரு, அந்த அங்கியை போட்டு ஆட, அவர் ஆட, அந்த அங்கி ஆட எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல கிறிஸ்தவ சபைக்குள்ள ஆட்டத்தை சொல்லி கொடுத்தவரே அவர் தான். இன்னைக்கு வேற வேற மாதிரி ஆடுறாங்க. அவராவது கொஞ்சம் பரவாயில்ல, அங்கேயே போட்டு ஆடினார். இன்னைக்கு ஜங்கின் போட்டு கூட ஆட மாட்டேன்றாங்க, அங்க கீழ்ச்சி விட்டுக்கிட்டு. என்ன ஆராதிக்கிறோம், என்ன பாட்டு பாடி என்ன செய்யறோன்னே தெரிய மாட்டேன். ஏனோக்கை விசேஷப்படுத்தி வேதம் எழுதியிருப்பதற்கு காரணம், குடும்பமாக அவர்கள் ஆராதித்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் இல்ல, தினந்தோறும் 300 அவன் வாழ்ந்த கடைசி நான் எடுத்துக்கொள்ளப்படும். இதை ஒரு விசேஷமா ஒரு கதை சொல்லுவாங்க, கவனிங்க. தினந்தோறும் காலையில எழுந்து ஏனோக்கு காத்து கொண்டிருப்பார். யாருக்கு? மனைவி சாய போட்டு கொண்டு வருவா, இல்ல பெரிய மருமக இதை கொண்டு வருவா, இந்த மருமக அதை கொண்டு வருவா, புள்ள இதை கொண்டு வருவான் அப்படின்னு இல்லை. தேவனுக்காக காலையில, இது ஒரு கதை தான், உண்மையா நடந்திருக்கலாம், இல்ல இல்லாம கூட போயிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். காத்திருப்பாராம், கர்த்தர் வருவார். கவனிங்க நல்லா, ஹலோ கவனி. ஏன் தலையை சாய்ச்சிட்ட, தூக்கம் வருதா? நேரா உட்காரு. இந்த வயசுல நேரா உட்காரலாம், அப்படி எந்த வயசுல உட்காரு இல்ல? ஆம், நேரா ஸ்டடி. அப்புறம் காத்திருப்பாராம், கர்த்தரும் வந்து என்ன செய்வாராம்? நாக் த டோர், கதவை தட்டுவார். உடனே அவருக்கு சந்தோஷம் வந்துடும், ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனைவியை மறந்துடுவாரு, பிள்ளைகளை மறந்துடுவாரு, வீட்டையை மறந்துடுவாரு, ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே போவாராம். கவனிங்க, ஹலோ கவனிங்க, பேசிக்கிட்டே போவார். இது ஒரு அங்கிள் சொன்னாங்க எனக்கு. அவங்க சின்ன வயசா இருந்தப்போ சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தார். அவர் ரிட்டையர்ட் ஆன போது எனக்கு சொன்னார், அவர் ரிட்டையர்ட் ஆன வயசுல எனக்கு சொன்னார். அவர் இங்க விசுவாசியான டெம்போலி சபையில இருந்தார். அவர் சொன்னார் அப்பா இங்கிலீஷ்ல, தேவனும் யோவான், சாரி ஏனோக்கும், தேவனும் ஏனோக்கும், ஏனோக்கும் தேவன், டாக் டு வாக், வாக் டு டாக். எப்படி? டாக் டு வாக், வாக் டு டாக் அப்படின்னா என்ன? பேசிக்கொண்டே நடந்துக்கிட்டாங்க, நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் டெய்லி நடக்குமா? டாக் டு வாக், வாக் டு டாக், வாக்கி டாக்கி மாதிரி. நம்ம ஓயாம இதைத்தான் வச்சு என்ன செய்யறோம்? கழுத்து சில பேருக்கு இப்படியே கோணிக்குது. அது கூட கடுகு போடுறதுதான், கையம்மா இதை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிக்கிட்டு மொபைல்ல போனு கேஸ் பக்கத்துல போய் யூஸ் பண்ணவே கூடாது. எப்போ வடிக்கன்னு தெரியாது, ஜாக்கிரதையா இருக்கும். யூஸ் பண்றோம் பக்கத்திலே போகக்கூடாது. மொபைல் எடுத்துக்கிட்டு கேஸ் சாலு பண்ணிக்கிட்டோ இல்லை கேஸ் பக்கத்துலயோ போகக்கூடாது, டேஞ்சர். சில நேரத்தில் செய்யறோம் இல்லையா, ஜாக்கிரதையா இருக்கும். நாமளே ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது. ஒண்ணு இதை பந்த் பண்ணிட்டு அதை கவனிக்கணும், எமர்ஜென்சி என்ன இல்லை அதை அப்புறம் எடுத்துக்கலாம், முதல்ல எத்த முடிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை இதையும் அதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை தீ விட்டுறக்கூடாது, தீஞ்சது அப்புறம் போடக்கூடாது. என்ன சரிதானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, வாக் டு டாக், டாக் டு வாக், பேசிக்கொண்டே நடந்து கொண்டே இப்படி போய்கிட்டே இருக்குமா. அப்புறம் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே சொல்லுவாரு, ஏனோ டைம் ஆயிட்டுப்பா, போ வீட்டுக்கு போ. அவரும் சரின்னு சொல்லிட்டு
போகலாமா போக கூடாதுன்னு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப், உறவு, ஒரு ஐக்கியம். திரும்பி வீட்டுக்கு வருவாராம் மனம் இல்லாம. நம்ம ஆராதனைக்கு போறதுக்கு தான் மனம் இல்லாம சில நேரத்துல வரும், ஜெபத்துக்கு தான் சில நேரத்துல மனம் இல்லாம வரும், சில நேரத்துல கூப்பிட வேண்டியிருக்கு, சில நேரத்துல எழுப்ப வேண்டியிருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை கொடுக்கல. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அதுக்கு முன்னால காலையில 6 மணி மாசு 6:15 மாசு உண்டு ஆர்சியில இருக்கும் பொழுது. அந்த 6:15 மாசுக்கு எங்க அப்பா 5:30 மணி இல்ல 5:45 எழுப்புவார். சீக்கிரம் சீக்கிரம் ஏஞ்சி பல்ல தேய்ச்சி மூஞ்ச குளிக்க கூட வேணாம், முகத்தை கழுவிட்டு ஓடுன்னு சொல்லுவார். போயிட்டு வந்து கூட குளிச்சுக்கலாம், அது முக்கியம், முதல்ல போ அப்படின்னு. ஆனா அப்பெல்லாம் எழுந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு போவாதேன்னு சொன்னா கூட போகாம இருக்க முடியல. இன்னைக்கு வரல. கர்த்தருடைய கரு, அந்த ஆவியானவருடைய கிரியை, அவருடைய பலன், நம்முடைய பலன் ஒன்று. அவருடைய பலத்திற்குள்ள அந்த, ஏன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால ஆகும் என்று, அவருடைய ஆவியிலே நாம் நிறைந்து விடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மளுக்கு கரெக்டா அலாரம் வைப்பார். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை அலாரம் வச்சுட்டு கூட என்ன செய்வாங்க, அதை படுக்க வச்சுட்டு போற போத்துட்டு இவங்க தூங்கி நிற்பாங்க கூட வச்சுட்டு. ஆனா அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி, சனிக்கிழமை ஆயிட்டா அன்னைக்கு தூக்கம் அவ்வளவுதான். சில நேரத்துக்கு எல்லாம் மாத்திரை போட்டுன்னு தான் தூங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சனிக்கிழமை. மாத்திரை போட்டாலும் கூட சீக்கிரம் எழுந்திருக்கணும், சீக்கிரம் காரணம் எப்படி எப்படி பார்த்தாலும் சில நேரத்துல ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடும். அந்த ஒரே மணி. இப்ப ஏனோக்கு இப்படி வாழ்ந்த வாழ்க்கை இதே போல இந்த 300 ஆண்டுகள் இப்படி ஓடிக்கொண்டிருந்திருக்காங்க. நல்லா கவனிங்க, இன்னும் கதை முடியல, பைபிள் ஸ்டடி முடியல, கவனிங்க, கொஞ்சம் முடிச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷம். ஏனோக்கு இதே மாதிரி ஒரு நாள் காத்து கொண்டிருக்கும் போது கதை வந்து கர்த்தர் என்ன செய்திருக்கார், தட்டி இருக்கிறார். கர்த்தர் வந்துட்டார். 300வது ஆண்டு கடைசி நாள் அதுதான். கவனிக்கணும், 300வது ஆண்டு, 365வது ஆண்டு கர்த்தரோடு செயல்பட்டது 300. அந்த 65 ஆண்டு காலம் வேற. ஆனாலும் டோட்டலா இப்ப 365வது ஆண்டு கடைசி நாள். நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்தார், கதவை தட்டினார். ஏனோக்கு எப்போதும் போல போனார். அப்ப அந்த அங்கிள் சொன்னார், டாக் டு வாக், வாக் டு டாக், வாக் டு டாக், டாக் டு வாக். அப்படியே பேசிக்கிட்டே இருந்து அந்த பேச்சிலேயே 2 பேருமே வாங்கிட்டாங்க. 2 பேருமே அந்த பேச்சில லயித்து போனார்கள். லயித்து போனாங்கன்னா புரியுதா, அதுலயே முழுகிட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு சில தமிழ் வார்த்தைகள் புரியாது, அதனால கேட்க. அதுலயே அப்படியே மூழ்கி போயிட்டு கடைசியில அவங்க போய் நின்ன இடம் பார்த்தா பரலோகம். அல்லேலூயா. அங்க பாக்குறாரு, கர்த்தர் பாக்குறாரு, ஏனோ நம்ம பரலோகம் வரலாம் வந்துட்டோம், திரும்பி வீட்டுக்கு போ. ஏனோ சொல்றார், வேண்டாம் ஆண்டவர், நான் இங்கேயே இருந்தேன். ஜெகமானி யோசிக்கிறான், நான் இன்னைக்குதான் பிறந்திருக்கிறேன், பரலோகத்துக்கு போ சொன்னா எப்படி ஆண்டவரே, என் புருஷனை விட்டு நான் எப்படி வருவேன், காலை விட்டு எப்படி வருவேன், என் மகளை விட்டு எப்படி வருவேன். ஏனோக்கு எதையும் யோசிக்கல. வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முடிஞ்சு போச்சு. ஒரு சஞ்சரித்து கொண்டே தேவனோடு வாழ்ந்து கொண்டே குடும்பத்தோடு ஆராதித்து கொண்டே தினந்தோறும் நடந்த விஷயம். ஹலோ, நாம கவனிக்க வேண்டியது இங்க இதுதான். ஆராதனை தினந்தோறும் வீட்டுல நடக்கணும். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எவ்வளவு பெரிய குடும்பம். நீங்க 3 பேர் ஒரு குடும்பம், மாமனார் மாமியார் அப்பா அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வரணும், அது ஒரு பெரிய குடும்பம். நீங்க ஒரு குடும்பமா உங்க ரூமுக்குள்ள இருந்து என்ன செய்யணும், கர்த்தரை. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து 5 பேர் என்ன செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படிதான் எல்லாருமே. இப்ப மோனிகாவும் ராபர்ட்டும் ஒரு குடும்பம், பழகி பெருக வைப்பார் கர்த்தர். அவங்க ரூமுக்குள்ள ஒரு முதல்ல ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் இப்ப பாட்டி கூட இருக்காங்க இல்லையா, பாட்டி கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாம் செய்யலாம். பாட்டியால பாட முடியாது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்ப ஆராதனை, அது குடும்ப ஜெபம்னு சொல்லக்கூடாது, குடும்ப ஆராதனை.
தேவனோடு வாழணும், குடும்பமாய் தேவனோடு வாழணும். இந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா பிசாசு ரொம்ப நயவஞ்சகமானவன், வஞ்சிக்கிறவன். குடும்பத்தில் உள்ள புருஷனை வஞ்சிப்பான், மனைவியை வஞ்சிப்பான், பிள்ளைகளை வஞ்சிப்பான், மாமியாரை வஞ்சிப்பான், மருமகளை வஞ்சிப்பான், பேர பிள்ளைகளை வஞ்சிப்பான். எப்படி வேணாலும் வஞ்சனை வரும். ஆனால் நாம தான் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஜெபத்தால ஒரு வேலியை அமைக்கணும். அவருடைய அக்கினியை போட சொல்லணும். குடும்பத்தை சுற்றி இந்த அக்கினியை வேலியாய் எனக்கு போடும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் தொடாதபடிக்கு தேவன் அக்கினியை வச்சிருந்தாரா இல்லையா? வச்சிருந்தாரா இல்லையா? தொட முடிஞ்சதா? யாராலையும் தொட முடியும். அதே போல நாம விசுவாசிக்கணும். என் தேவன் என்னோடு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பேன் யோசுவா சொன்னாரா இல்லையா? வேற யாரை நான் சேவிக்க முடியும்? அவரை தவிர வேற யாரையும் சேவிக்க முடியாது. அந்த நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டா, நீங்க யாரை சேவிப்பீர்கள்? இன்றைக்கு தெரிஞ்சுக்கங்க. நதிக்கு அப்புறத்துல இருந்த தேவர்களை சேவிப்பீர்களோ அல்லது கர்த்தரை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறம்னா அன்னைக்கு அவங்க நதிக்கு அப்புறம் எங்க? ஒண்ணு நதின்னு சொன்னா யோர்தான் நதி, இல்ல கடல்னு சொன்னா செங்கடல். செங்கடல் முன்னால எங்க இருந்தாங்க? அவங்க செங்கலுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்தாங்க? செங்கல் கடக்கிறதுக்கு முன்னால எகிப்துல. அப்ப அந்த எகிப்தின் தேவர்களை அல்லது இங்க யோர்தான் கிட்ட வரும்போது கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், 7 விதமான ஜாதிகள், அவங்க கிட்ட நிறைய தெய்வங்கள் இருந்துச்சு. இப்ப பாரு, ஒரு ஊருக்கு தெருக்கு தமால் டிமில் ஆரம்பிச்சிருச்சு இல்ல? அது ஒரு 10, 11 நாள், 21 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பெருசு. நாம இருப்போம். ஆமென், அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். உலகம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், எத்தனை விதமான தெய்வங்களை வேண்டும் என்றாலும் வணங்கட்டும். அதற்குரிய பலன்கள், பிரதிபலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த 7ஆம் தலைமுறை வாழ்க்கையிலே அங்க இருந்ததை பார்க்கும்போது யூதாவில எழுதினாரு, எப்படி இருந்தாங்களாம்? அவபக்தி உள்ள ஜனங்கள், அவபக்தியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்க? எப்படிப்பட்ட ஜனங்கள்? அவபக்தியுள்ள ஜனங்கள். பக்தியுள்ள ஜனங்கள் கூட இல்லை. இப்ப கூட சில ஜனங்களுக்கு பக்தியாவது இருக்கிறது, ஆனா சில நேரத்துல அது வெறியாவும் மாறிடுது, வெறி புட்ச பக்தியா கூட மாறிடுது. இங்க பாக்குற அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்த அவபக்தியான கிரியைகள் எத்தனை பாரு. அவபக்தியான பேச்சு, அவபக்தியான செயல்கள், அவபக்தியான கிரியைகள், அவபக்தியான விரோதமாய் பேசின, பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாம் வச்சு நிமித்தமும் கண்டிக்கிறதற்கு தேவன் வருகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு சொன்னார், அதை நிறைவேற்றினார் நோவாவின் காலத்தில். அல்லேலூயா. ஏனோக்குல இருந்து நோவா எத்தனையாவது தலைமுறைன்னு அடுத்த வாரம் வரும்போது சொல்லு. அது முதல்ல அது வேற. ஆதாமுக்கு நாம எந்த சந்ததியில இருந்து, இது ஏனோக்குல இருந்து நோவா காலம் வரையில எத்தனை சந்ததி, எத்தனை தலைமுறை. இப்ப இவர் 7வது தலைமுறைன்னு தெரிஞ்சுதா? நோவா எத்தனையாவது தலைமுறைன்னு அடுத்த முறை வரும்போது சொல்லு. ஈஸி தான், ஆனா கரெக்டா சொல்லு. ஈஸியானதுதான், ஆனா கரெக்டா சொல்லு. இப்ப நோவாவின் காலத்துல இந்த அவபக்தியானவர்கள் எல்லாம் என்ன செய்துட்டார்? கர்த்தர் டோட்டலா நோவா குடும்பத்தை தவிர மற்றவங்க எல்லாரையும் சங்கரித்து விட்டார். ஆனால் கர்த்தர் வருகிறார் என்ற அந்த வார்த்தை அன்றைக்கு நடந்தது அல்ல, சங்காரம் நடந்து விட்டது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை நோவாவின் காலத்தில் நடந்ததை போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தின் காலத்துல நடந்ததை போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படிப்பட்ட காலத்திலே நாம கடைசி காலத்திலே இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடையவர்களை முதலாவது அணைத்துக் கொள்வதற்காக, எடுத்துக்கொள்வதற்காகவும், அதற்கு பிற்பாடு இதோ இவர் சொல்றாரு இல்லையா, அவபக்தியாய், விரோதமாய், அக்கிரமமாய், பாவிகள் பேசின கிரியை செய்த அத்தனை கிரியைகளுக்கும் கண்டிக்கிறதற்கு, பதில் கொடுக்கிறதுக்கு, சங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதை யூதா தான் அழகா எழுதுறார். யோனோக்குக்கும் இந்த யூதாவுக்கும் எத்தனையோ தலைமுறைகள் போச்சு, சந்ததி எல்லாம் எத்தனையோ, உலகமே மாறி போச்சு. ஆனா
தேவன் மாறல, சத்தியம் மாறல, வார்த்தை மாறல, வசனம் மாறல, கிரியைகள் மாறல. ஆமென். அல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து செயல்பட குடும்பமா இவர் செய்தது, தேவனோடு உறவாடினார், தேவனோடு பேசினார், தேவனுடைய நாமத்தை கவனிங்க, தேவனை மகிமைப்படுத்த இதெல்லாம் நம்ம குடும்பத்துல அவருக்கு நம்ம செய்யணும். தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை ஆராதித்தார், தேவனிடத்துல பேசினார்னா ஜெபம் பண்றது தான் இருக்குது, தனியா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இருக்குது. நடக்கும் போதும் பேசினார், குடும்பத்தோடு அவர் குழந்தை குட்டிகள் எல்லாம் பெத்துக்கிட்டு ஐயோ குழந்தை இருக்கு அப்படின்னால வர முடியாது. குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30 நாளா ஒரு 40 நாளா என்ன கொஞ்சம் ஓகே எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், சரி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பலப்படட்டும். அதுக்கப்புறமாலாம் ரொம்ப எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. வந்துடணும் தூக்கிட்டு, ஐயோ அழுமை அழுதாலும் பரவாயில்ல, நாங்க அப்பப்போ கண்டிப்போம், தண்டிப்போம், திட்டுவோம், ஆனாலும் அதனாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும்? கூட்டிட்டு வந்துடணும். அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து. அப்ப குடும்பமாய் தினந்தோறும் தேவனோடு ஆராதிக்கக்கூடிய, சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இன்றைக்கு வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த குடும்ப ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. விசேஷித்த இந்த குடும்ப ஆராதனை கெடுப்பதற்கு பிசாசு பல காரியங்களை செய்வான். அவைகளை ஏனோக்கு முறியடித்து தேவனோடு இணைந்ததுனால பிசாசு பக்கத்துல வர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா டாக் டு வாக், வாக் டு டாக். தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டதார், அவரோடு ஐக்கியப்பட்டுட்டார். வேற யாரோட? அந்த அவபக்தியானவர்களோடு ஐக்கியப்படல. ஹலோ, அவபக்தியானவர்களோடு கூட ஐக்கியப்படல, உலகத்தோடு ஐக்கியப்படல, உலகத்தின் கிரியைகளோடு ஐக்கியப்படல. சொந்த பந்தங்கள் இல்லாமலா இருந்திருப்பாங்க யோனோக்குக்கு? சொந்த பந்தம் இல்லாமலா இருப்பாங்க? எவ்வளவு இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் அவர் பார்க்கல. யார் இருந்தாலும் என் தேவனை தவிர அவருக்குத்தான் முக்கியத்துவம், அவருக்குத்தான் முதலிடம், அவர் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், மரணத்தை காணாமல். ஆனா ஏனோக்கு இன்னொரு வேலை இருக்கு, அவர் மறுபடியும் வருவார்னு சில பேர், சில வேத ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள், ஏன்னா 2 பேர் சாட்சியாய் மறிக்கணும். 2 பேர் அதுல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க 2 பேர் வேதத்துல. யாரு? ஏனோக்கு ஓகே. அடுத்து யாரு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள்? அதையும் அடுத்த வாரம் தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஒருத்தர் தெரிஞ்சிடுச்சு ஏனோக்கன், இன்னொருத்தர் எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா ஞாபகத்துல இல்லை. ஆகவே தேடுங்கள், 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 தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அந்த வசனமாக தெரியுமா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமே, பாட்டே இருக்கு. சரி போகட்டும், நாம எல்லாரும் நாம செபிக்கலாம். குடும்பமாய் ஆராதனை, குடும்பமாய் அவரோடு கூட ஐக்கியம், குடும்பமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, குடும்பமாய் தினந்தோறும் தேவன் நம்மளை தேடி வருகிறார். உன்னத பாட்டுல சொல்லப்படுகிறது, மணவாளன் என்ன செய்தாராம்? நேசர் என்ன செய்தாராம்? கதவை தட்டினார், சத்தமும் வருது. ஐயோ என் தலை என்ன ஆகிறது? பனியில நனைகிறது, கதவை தர, ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு சொல்றார். இந்த ரூபவதி, இந்த உத்தமி, இந்த குமாரி, இந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு, காலுக்கு சாக்ஸ் போட்டுட்டு, கைக்கெல்லாம், ஏன்னா அது குளிர் காலம் இல்லையா, கைக்கு வேண்டியதான் ஹேண்ட் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஃபுல்லா நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, படுக்கைக்கெல்லாம் சென்ட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு, நான் இதெல்லாம் போய் சொல்லலைங்க, உன்னத பாட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. சென்ட் எல்லாம், வாசனையான திரவியெல்லாம் போட்டு, காலெல்லாம் கழுவி எல்லாம் சுத்தமாக்கிட்டு போயிட்டு படுத்துட்டாங்க. இப்ப நேசர் கதவை தட்டுறார். அந்தமா யோசிக்கிறாங்க, கைகளை கழுவி விட்டேன், கால்களை கழுவி, மறுபடியும் எப்படி அழுக்காக்குறது? சாக்ஸ் தானே அழுக்காக போகுது. அப்படி ஆனா கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். வேற அந்த சுவாவி துவாரத்தின் வழி அப்பெல்லாம் எவ்வளவு பெரிய விரல் வரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய சாவி இருந்திருக்கணும். இப்ப எல்லாம் அந்த மாதிரி சாவி எல்லாம் நான் இருந்தப்பெல்லாம் பெரிய பெரிய சாவி இருந்துச்சு. திண்டுக்கல் பூட்டு பெருசா இருக்கும். இப்ப அந்த பூட்டையே காணும். இப்ப எல்லாம் சீர்த்து போச்சு. இரும்பு போட்டு தூக்கி அடிச்சா முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய சாவி இருக்கும். அப்ப மாமியாருங்கெல்லாம் அந்த கொத்து சாவி எடுப்புல சொறி வச்சிருப்பாங்க. அந்த சாவி எடுத்து எரிஞ்சாலே அடி விடும். அப்படி அந்த மாதிரி. அப்போ அந்த கதவு துவாரத்தின் வழியா விரல மாத்திரம் விடுறார். இந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஐயோ எல்லா திரவியெல்லாம் போட்டணும், எப்படி எப்படி அப்படின்னு. அவரும் கூப்பிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மா சரி திறப்போம் அப்படின்னும் போது திறந்து பார்த்தா இல்லை. தட்டும் போதே திறந்த.
ஆமென். அல்லேலூயா. அவரோடு எப்போதும் இணைஞ்சிருந்தா எழுப்புனா ஒரு தட்டு தான், தூக்கத்துல ஒரு தட்டு தான். 10 முறை எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கெல்லாம் ஒரு சின்ன சத்தம், லைட் போட்டாலும் முழிச்சிடும். சட்டெல்லாம் வேண்டாம், வந்து லைட்டை போட்டாலும் போதும், முடிஞ்சு போச்சு, தூக்கம் போச்சு. நல்லா கும்மட்டு இருந்தாதான் தூக்கமே வரும். அதுக்கப்புறம் தேடிட்டு போறாங்க. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன். அந்த பாட்டு வேணா வீட்டுல போயிட்டு கேட்டு பாருங்க, தினகரன் பாடி இருப்பார். என்னை சுவை நான் எங்கே இந்த மாதிரி தேடிக்கிட்டே போறாங்க, போய் வத வாங்குறாங்க காவலர்களிடத்துல. நைட் நேரத்துல உனக்கு என்ன வேலை, ஏன் இப்படி வர அப்படின்னு காவலர்கள் அடித்தார்கள், இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எல்லாம் இருக்கு. வீட்டுல போயிட்டு உன்னத பாட்டை வாசித்தாரு. ஆகவே குடும்பம் அவரோடு இணைந்து இருக்கணும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரோடு இணைந்திருக்கணும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், அவரோடு உறவாடணும், அவரோடு ஜெபிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஒன்றரை குடும்பமும் அவரும். நம்முடைய குடும்பத்துல அவர் இல்லாம நாம இல்லைன்ற மாதிரி ஆயிடும். இது ஒரு விசேஷித்த ஆராதனை. அப்படி இருந்தால் ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ நாமும் கிறிஸ்து வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு பெரிய சத்தியம். ஏனோக்கின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய சத்தியம். கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். ஏனோக்கை போல குடும்பமாய் நாம் ஜீவித்து, ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்து, ஏனோக்கை போல தேவனுக்காய் வாழ்ந்து, ஏனோக்கை போல அவபக்தி உள்ளவர்கள் மத்தியில பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வருகிறார் என்றதான காரியத்தை நாமும் என்ன செய்யணும்? அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவபக்தி உள்ளவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நாம சொல்ல வேண்டியது ஊதுற சங்க ஊதி வைக்கணும், கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. நாளைக்கு ரத்தப்படி நம்ம மேல நம்ம கிட்ட கேட்க கூடாது. ஆகவே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் அதிகமாவே நேரம் ஆயிட்டு. ஆகவே மன்னித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தினுடைய எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு நாள் உம்மோடு கூட இணைந்து முதல் குடும்பமாய் நாங்கள் உம்மோடு கூட சஞ்சரிக்கும் வருகைக்கு ஆயத்தப்பட மற்றவர்களுக்கும் உடைய வருகையை குறித்து நாங்கள் அறிவித்து எச்சரித்து சுவிசேஷத்தை சொல்லி நாமத்தின் மகிமைக்கா நாங்கள் உழைக்க பிழைக்க ஜீவிக்க குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆபேல் உம்முடைய காரியத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே அந்த சாட்சி விசேஷமான சாட்சியாய் இருக்கிறது. நீதிமான் என்ற சாட்சி பெற்றார். இன்றைக்கு நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய ஊழியத்திற்கா, நம்முடைய ஊழியத்தின் தேவைகளுக்கா, சபைக்கா, சபையினுடைய காரியங்களுக்கா, ஊழியர்களுக்கா, அல்லது எதற்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள், அல்லது உறவுகளுக்கா, அல்லது மற்ற காரியங்களுக்கா, உலகத்திற்கா, எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் கிருபை தாங்க. அதே போல ஏனோக்கை போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மோடு கூட சஞ்சரிக்க இந்த பூமியில எத்தனை ஆண்டு காலங்களை நீங்கள் வைத்திருந்தாலும் அத்தனை அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் நாங்கள் உம்மோடு கூட ஜீவித்து உம்மோடு கூட வந்து சேர எங்களுக்கு உதவி செய்வன்மா நாங்கள் செபிக்கிறோம். ரீமாந்தரல பரு ஷபாலா லேதுரா லிதி கபோதரல பரு ஷியாதிரா லெபேதுரா லி கபோதரல மனுஷாந்தரல. ஆம், ஏனோக்கு அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்படும் வரையிலும் உம்மோடு கூட உமக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று வாழ்ந்ததை போல நாங்களும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாத்து நாங்கள் பாடுவதை போல பாடல் மாத்திரமல்ல, பாடுவதை போலவே உமக்கு பிரியமானதை செய்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி குடும்பமாய் நாங்கள் ஆராதித்து, வீட்டிலும் ஆராதித்து, சபையிலும் வந்து குடும்பமாய் ஆராதித்து, மற்றவர்களுக்கும் உமது சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி நீர் வருகிறீர் என்பதை நாங்களும் விசுவாசித்து ஆயத்தப்பட்டு மற்றவர்களுக்கும் எச்சரித்து வருகைக்கு ஆயத்தப்பட தினந்தோறும் உம்மோடு இணைந்து கொள்ள ஆராதிக்க உதவி செய்ய வேண்டும். அதற்கு எதிரடியாய் கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகளை, அந்தகார சக்திகளை, வன்கண்களை, பொறாமைகளை, எரிச்சலை, நாவிகளை, மாந்திரிக தாந்திரிக கிரிகளை, வில்லிச்சென்னி கட்டுகளை, ஏவலின் கிரிகளை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளை, பாதாளத்தின் ஆவிகளை, எல்லை பிசாசிகளை, விக்கிரக ஆவிகளை, ஒலியின் தூதனுடைய வேஷங்களை, மாம்ச கிரிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் விட்டு பாதாளத்திற்குள்ளே போ என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அன்பின் கரம் எங்களை நடத்தட்டும். நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட உறவாட நீர் வந்து தட்டும் பொழுது உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்து நீர் எங்களை தொடர்ந்து நமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நடத்த வேண்டும். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே
சகல துதி கன மகிமை நாங்கள் அனைவரும் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இதுவரைக்கும் மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.